ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. லக்ஷாவோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. லக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாப்பிட் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. சரிப்பா, கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் முதல்ல போடுறது? நான் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். எவ்வளோ விழுதுன்னு பார்க்கலாம். 2 தான் விழுந்திருக்கு. 1 2 பண்ணியாச்சு. இப்போ என்னோட சான்ஸ் எவ்வளோ விழுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, டைஸில் எனக்கு 6ன்னு விழுந்திருக்கு. இப்போ நான் 6 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும். 1 2 3 4 5 6. இப்போ நான் தான் போடுவேன். நீ டைஸ் எடுத்து போடு ராகுல். உனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். உனக்கு 1 விழுந்திருக்கு. 1 டைம் ப்ரெஸ் பண்ணிடு. எனக்கு எவ்வளோ விழு போகுதுன்னு தெரியலையே. டைஸை ரோல் பண்ணி பார்க்கலாம். எனக்கும் 6 தான் விழுந்திருக்கு. 6ன்னு ப்ரெஸ் பண்ணியாச்சு. என்ன இது, யுக்தாக்கும் லக்ஷாக்கும் 6 6ஆ விழுந்துட்டு இருக்கு. எனக்கு மட்டும்தான் கம்மியாக விழுந்திருக்கு. இந்த தடவை எனக்கும் நிறைய விழுணும். சீக்கிரம் டைஸை ரோல் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ விழுவுதுன்னு. 3ஆ? இந்த தடவையும் கம்மியாக தான் விழுந்திருக்கு. சரி, யாரும் பார்க்கல, நம்மளும் 6ன்னு வச்சுக்கலாம். என்ன இது ராம், நீ 6ன்னு ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு 3 தானே விழுந்தது. இல்லை, நான் 3 டைம்ஸ் தான் ப்ரெஸ் பண்ணேன். பின்ன எப்படி உன்கிட்ட 6 டைம்ஸ் ப்ரெஸ் ஆயிருக்கு? ராம், பொய் சொல்லக்கூடாது. கரெக்டாக என்ன நம்பர் வந்திருக்கோ அது மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணணும். நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் உன் கூட நாங்கள் விளையாடவே வரமாட்டோம். ஆமாம், நானும் தான் விளையாடவே வரமாட்டேன். யாருக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணணும். ஏன் மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணணும்? இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம். ஐயோ, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி, சமாளிப்போம். இங்கே பாருங்கப்பா, இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குது. வேற ஏதாவது கேம் விளையாடலாம். நான் இந்த கேமை விளையாட மாட்டேன். என்ன ராம், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கேம் வேண்டான்னு சொல்கிறியா? நீ கரெக்டான நம்பர் வச்சுருந்தீன்னா நாங்கள் ஏன் விளையாட வரலன்னு சொல்ல போகிறோம். சரி விடு, ஆனதாகட்டும். இப்போ வா, நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். என்ன ராம், எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம இதே கேம் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா வா, அம்மா கிட்ட நான் சொல்லுவேன். அம்மா, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. அம்மா, பசிக்குது. ராம், நான் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அது வரைக்கும் வெள்ளரிக்காய் வேணா இருக்கு, கட் பண்ணி தரேன். சாப்பிட்றியா? சரிம்மா, அதே கொடுங்க, சாப்பிட்றேன். சரி, நீங்கள் எல்லாம் போய் கை கழுவிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே இதை கட் பண்ணி வைக்கிறேன். ஹை, வெள்ளரிக்காவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் இதை சாப்பிடுவேன். வெள்ளரிக்காய் டேஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, எல்லாரும் கை கழுவிட்டீங்களா? இந்தாங்க, இதை எடுத்து சாப்பிடுங்க. மீனா லக்ஷ்மிக்குன்னு கொஞ்சம் வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருந்தாங்க. அது போய் லக்ஷ்மிக்கு கொடுக்குறாங்க. லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சதுனால கடகடான்னு சாப்பிட்டாச்சு. ஹை, இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கும் தான். இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு ரொம்ப கூலாக இருக்கு. ஆமாம், டெய்லி இதை நம்ம சாப்பிட்டோம்னா கூலாக இருக்கலாம். அம்மா, நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்று இருக்கு. சரி, இதை நாங்கள் ராகுலுக்கு கொடுத்துடுறோம். இந்த ராகுல், நீ இது ஒன்று இருக்கு, நீயே சாப்பிட்டுடு. எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ராகுலுக்கு வயிறு ஃபுல்லான உடனே தூக்கம் வந்துருச்சு. அதனால ராகுல் போய் கொஞ்ச நேரம் கட்டிலில் படுத்துக்கிறாங்க. ராகுல் வேற தூங்க போயிட்டா. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆமாம், என்னவோ சத்தம் கேட்குதே. உங்களுக்கு ஏதாவது கேட்குதா? போன வாரம் தான் மம்மி வந்துச்சு. இப்போ என்ன சத்தமாக இருக்கும்? அதெல்லாம் ஒரு சத்தமும் எங்களுக்கு கேட்கல. நீ என்னவோ பயத்தில் இருக்க, அதுதான் உனக்கு அப்படி கேட்குது. ஏதோ பெரிய அனிமல் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. என்னவா இருக்கும்னு தெரியலையே. இவங்க யாருக்கும் கேட்கலன்னு சொல்றாங்க. இது என்னவா இருக்கும்? எனக்கே பயமா இருக்கு. அம்மா, உங்களுக்காவது ஏதாவது சத்தம் கேட்குதா? ஆமாம் லக்ஷ்யா, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் நீ ஏன் பயப்படுற? யாராச்சும் பசங்க வெளியே ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. லக்ஷ்மியும் ஜோராக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மி ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. லக்ஷ்யா, போய் வெளியே பார்த்துட்டு வா. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு. அம்மா சொன்ன உடனே லக்ஷ்யா எந்திரிச்சு போய் வெளியே என்ன சத்தம்னு பார்க்க போகிறாங்க. ஐயோ அம்மா, இங்கே பாருங்க, வெளியே டைனோசர்லாம் வந்து இங்கே வீட்டு முன்னாடி நிற்கிது. அம்மா, சீக்கிரம் எல்லாரும் எந்திரிச்சு ஓடுங்க.
யுக்தா, ராம், சீக்கிரம் எந்திரிச்சு ஓடுங்க, இங்க பாருங்க. டைனோசர் எல்லாம் பார்த்த உடனே லக்ஷா வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. அதுக்குள்ளே எல்லா டைனோசரும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஒன்று கிச்சன் கிட்ட நிற்கிது, ஒன்று டேபிள் மேலே இருக்குது. அம்மா, இப்போ என்ன பண்ணுறது? எல்லா டைனோசரும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அம்மா சீக்கிரம் வாங்க, இங்கே பாருங்க, இங்கே ராகுல் கிட்ட வேற இங்கே கட்டில் கிட்ட நிற்கிது, வாங்கம்மா. அங்கே ஒரு டைனோசர் ராகுல் கிட்டயே போயிருச்சு. அம்மா, இப்போ எப்படி நம்ம ராகுலை காப்பாத்துறது? சீக்கிரம் வாங்கம்மா, ராகுலை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடலாம். யுக்தா, நம்ம எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது? இந்த டைனோசர் இந்த டேபிள் விட்டு இறங்க மாட்டேங்குது. இன்னொரு டைனோசர் மீனா கிட்ட போயிட்டு இருந்தது. அம்மா, நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துருங்க. எப்படிம்மா வர போகிறீங்க? மீனா கையில் கிடைக்கிறத எடுத்து டைனோசர் மேலே போட்டாங்க. அப்புறம் டைனோசரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைனோசர் கீழே விழுந்த உடனே எல்லாருமே ரூம்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அம்மா, இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? நம்மளை யார் காப்பாற்ற போகிறாங்க? அம்மா, இந்த 4 டைனோசரும் இங்கே வந்து நின்று இருக்கு. எப்படிம்மா நம்ம வெளியே போகிறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இரு லக்ஷா, பயப்படாத, ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம். ஃபோன் வேற வெளியே இருக்குது, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இவங்க 4 பேர்த்தையும் இந்த டைனோசர்ஸ் கிட்ட இருந்து யாரு தான் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. எல்லா டைனோசரும் ரூம்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. நம்ம எல்லாரும் கையில் என்னென்ன கிடைக்குதோ தூக்கி டைனோசர்ஸ் மேலே போடலாம். அதுங்க நவுந்த உடனே நம்ம எல்லாரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். எல்லோரும் கையில் என்னென்ன கிடைக்குதோ எடுத்து டைனோசர் மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. டைனோசர் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. டைனோசர் எல்லாம் மயங்கியாச்சா? நம்ம இப்போ வெளியே போகலாமா? இரு ராம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டைனோசர் அங்கேருந்து எந்திரிச்சு ராகுல் இருந்த கட்டில் கிட்ட போச்சு. ராகுலுக்கு டைனோசர் பார்த்தா பயமே இல்லை. அது பொம்மைன்னு நினச்சிக்கிட்டு ராகுல் அது மேலே ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஹாய் டைனோசர், ஹாய் டைனோசர், இது நல்லா இருக்கே. நான் ரவுண்டு போகிறேன், இது மேலே ஏறி ரவுண்டு போகிறேன். ராகுல், டைனோசர் கடிச்சிரும், கீழே இறங்கு ராகுல், சொன்னா கேளு. ஆனால் டைனோசர் நிற்கவே இல்லை. வீட்டில் சேரு, ஸ்கூட்டரு எல்லாத்தையுமே உழு வச்சுட்டு இருந்தது. இங்கே பாருங்க யார் வந்திருக்கான்னு. ஹல்க் வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் டைனோசர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. ஓ, டைனோசர்ஸ் இந்த வீட்டில் தான் இருக்கா? நீங்கள் எல்லாம் பயப்படாதீங்க, நான் வந்து உங்களை காப்பாத்துறேன். அம்மா, அங்கே பாருங்க யார் வந்திருக்கான்னு. ஹல்க் வந்திருக்காங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க. இருங்க பசங்களா, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளே மயங்கி இருந்த டைனோசர்ஸ் எல்லாமே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்ச உடனே ரூம்குள்ளே போய் அவங்கள சாப்பிட போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஹல்க் போய் எல்லா டைனோசரையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிங்க் டைனோசர் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஹல்க், அங்கே பாருங்க ஆரஞ்சு டைனோசர் உள்ளே வருது. அந்த ஆரஞ்சு டைனோசரையும் பிடிச்சி ஹல்க் நல்லா அடிச்சிட்டாரு. அந்த ப்ளூ டைனோசர் மட்டும் எப்படி விடுவார்? அந்த டைனோசரை ஏறி மிதிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா டைனோசரையும் நல்லா மிதித்து அடித்து எல்லாம் பண்ணியாச்சு. ராகுலையும் காப்பாற்றி அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. ஹல்க் எங்களெல்லாம் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. ராகுலை நல்லபடியாக என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அங்கே இருந்து ஒரு டைனோசராக இழுத்துட்டு போய் ஹல்க் வெளியே போட்டுட்டாரு. நான் அந்த எல்லா டைனோசரையும் காட்டுல போட்டுட்டேன். இனிமேல் அதெல்லாம் இங்க வராது. நீங்க எல்லாம் பயப்படாம இருங்க. ஹல்க் அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப நீங்க எல்லாம் ரூம்ல இருந்து வெளியே வரலாம். இனிமேல் இந்த ஊர் பக்கமே எந்த டைனோசருமே வராது. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. எல்லாரும் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. எங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் ஹல்க், நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட ஃபேன். நான் உங்கள் படத்தை நிறையா பார்த்துருக்கேன். நீங்கள் என் கூட வாங்க, எங்கள் வீட்டுக்கு போகலாம். தம்பி, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்க் எல்லாத்துக்கும் டாட்டா காட்டிட்டு கிளம்பிட்டாரு. அம்மா, ஹல்க் போகிறாங்க. அவங்கள இங்கே இருக்க சொல்லுங்கம்மா. அவங்கள போக வேண்டான்னு சொல்லுங்க ப்ளீஸ். லக்ஷா, அவங்க இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு இன்னொரு நாள் வருவாங்க. அழுவாத லக்ஷா, சும்மா இரு. இல்லைம்மா, போக வேணான்னு சொல்லு ப்ளீஸ். இங்கே இருக்க சொல்லுமா, இங்கே இருக்க சொல்லு. ஹல்க், போவாதீங்க, இங்கே இருங்க, இங்கே இருங்க. லக்ஷா தூக்கத்திலே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷா, என்னாச்சு? லக்ஷா ஏன் இப்படி கத்துது? லக்ஷா, இங்கே வா, என்னாச்சு?
யுக்தா, ராம் எல்லாரும் எங்க இருக்கீங்க? எங்க டைனோசரும் காணும், எல்லா பொருளும் அப்படியே இருக்கு, எதுவுமே ஆகல. அப்பனா எனக்கு வந்தது கனவா? ஹல்க்கு கூட காணும். நான் நிஜம்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். என்ன லக்ஷயா, உனக்கு கனவு ஏதாவது வந்ததா? ஆமாம்மா, நம்ம வீட்டுக்குள்ள நிறைய டைனோசர்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஹல்க்கு தான் வந்து நம்மளை காப்பாத்தினாரு. டைனோசர்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் வரவே வராது. சரிம்மா. சரி போ லக்ஷயா, பல் விளக்கிட்டு வா, இட்லி ஊற்றி வச்சிருக்கேன். என்னது இட்லியா? கனவுலையும் இட்லி தாம்மா ஊற்றி வச்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பை பாய்.